ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹனிபி செய்ய போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா பெயிண்ட், அப்புறம் க்ளே, எந்த க்ளேனாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஒயிட் முட்டைத்தோடு, அப்புறம் 2 ப்ரஷ், அப்புறம் க்ளூ, அதுவுமே நீங்கள் எந்த க்ளூனாலும் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு பேப்பர், அப்புறம் சிசர். அவ்வளோதான், நமக்கு இவ்வளோதான். இதை வச்சு நம்ம ஒரு சின்ன ஹனிபி செஞ்சிடலாம். மொத்தம் எந்தெந்த பொருளுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்க பாருங்கள். இது மட்டும் இருந்தால் போதும். ஸ்கூலுக்கோ சரி எதுக்குனாலும் நீங்கள் இந்த ஹனிபி கிராஃப்டை செஞ்சு கொண்டு போகலாம். ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கிடலாம். இப்போ வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு முட்டைத்தோடை எடுத்துக்கலாம். முட்டைத்தோடுனா நீங்கள் அந்த முட்டைக்குள்ளே முட்டை கரு எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த க்ளேயில் இருந்து கொஞ்சம் எடுத்து அதை நல்லா ரோல் பண்ணணும். நீங்கள் ரோல் பண்ணி அதை ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணுன்னா அதோட ஹெட் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது க்ளே பேர் வந்து டசன் க்ளே. இது இல்லை உங்கள்கிட்ட வேறு எந்த க்ளேனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதை நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணால் நீங்கள் அதில் க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்க க்ளே வந்து கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும். அதனால ஒன்றும் இல்லை, காஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். க்ளேயை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து அந்த ஹனிபியோட ஹெட்டு மாதிரி நமக்கு தெரியணும். அவ்வளோதான், ஹனிபியோட ஹெட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் அது வந்து நல்லா கீழே விழாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஹெட்டு ஷேப்புக்கு கொண்டு வந்தால் போதும். நல்லா தண்ணி வச்சு கொஞ்சோண்டு கையில் தண்ணி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா ஹனிபியோட உடம்பு. அந்த உடம்புல நம்ம என்ன செய்யணும்னா அப்படி ஒரு ரவுண்டு சின்ன ஒரு பென்சிலை வச்சு நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க. அதாவது ரவுண்டாக இருக்கிற மாதிரி லைன் போட்டுக்கணும். ஏன்னா ஹனிபியில் இருக்கும்ல, அதில் வந்து கலர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறதுக்காண்டி தான் நம்ம ஒரு சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம அந்த இதில் போடுறோம். ஒரு ரஃப்பாக ஒரு லைன் போட்டால் போதும். அதுக்காண்டி நீங்கள் அளவு எடுத்துலாம் போடணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் நமக்கு என்ன தோணுதோ அதை மாதிரி செஞ்சால் போதும். நம்ம செய்கிறது தான் எல்லாம். இப்போது ஸ்கூல்லேயோ சரி காலேஜ்லேயோ சரி ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்லேருந்து எடுத்து உங்களுக்கு செய்ய சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டைக்கூடில் இதெல்லாம் எடுத்து பண்ணும்போதுல கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணலாம் நீங்கள். இப்போது லைன் போட்டு முடிச்சிருக்கேன் நான். இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு எல்லோ கலர் பெயிண்ட் வச்சுருக்கோம்ல. பெயிண்ட்டுனா நீங்கள் அதுக்காண்டி ரொம்ப விலை கொடுத்து உள்ள பெயிண்ட்டு அப்படி அந்த இதெல்லாம் வாங்கினா சாதாரண அக்ரைலிக் பெயிண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ விலை கூடின பெயிண்ட்டு தான் வேணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டில் அந்த எல்லோவை நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் லைன் அந்த லைன் எதுக்கு போட்டோம்னா நம்ம கரெக்டாக அந்த எல்லோ கலர் வந்து லைனாக அப்படி ஒரே இதில் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த லைன் போட்டிருக்கோம். இப்போது செகண்ட் அந்த ஒரு கேப்பை விட்டுட்டு அடுத்து நம்ம போடுறோம். அப்படின்னா தான் அந்த ஹனிபி ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம போடுறோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால எனக்கு சரியாக எடுக்க தெரியல. இன்னும் போக போக நான் வந்து கரெக்டாக எடுத்துடுவேன். ஸோ நிறைய இது என்னால் காமிக்க முடியல, அதனால் என்னை கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இப்போது நம்ம தேர்ட் லைன் நம்ம வந்து எல்லோ பெயிண்ட் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னடா வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போ எல்லோ கலர் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பிளாக் கலர் எடுத்து அந்த கேப் கிடக்குல்ல அதில் ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுங்க. நீங்கள் அதே மாதிரி கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் கொடுங்க. ஏதாவது சின்ன சின்ன அங்கே இங்கேயும் ஐயோ இழுவிட்ட அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு
முடிஞ்சு நமக்கு வரும்போச்சில் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அதே மாதிரி பிளாக் கலர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டே நீங்கள் செஞ்சிடலாம், ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. சரி, ஈஸியாக இருக்கும்ல உங்களுக்கும். இப்போ 2வது கோட்டிங் பிளாக் கலர் கொடுக்கேன். அந்த ஹனி பீ வந்து அதோட தேன் கூடு வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். அந்த ஷேப் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கரெக்டாக அந்த இது வந்து அந்த இதில் இருக்கிறதுனால ஹனி பீ நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக அந்த இதில் நம்ம அந்த எல்லோ கலர் போட்டு ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணி முடிச்சாச்சுன்னா நமக்கு அந்த முட்டை தோடில் உள்ளது கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு எதுக்கு வரலாம் அப்படின்னா, அதோட ஹெட்டுக்கு வரலாம். இப்போ நான் க்ளே வச்சு பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த க்ளே காய்கிறதுக்கு அது 24 ஹவர்ஸ் ஆச்சு. அப்புறம் தான் அது நல்லா காயுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் 8 மணி நேரத்தில் எனக்கு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து கட் பண்ணி தான் அதை போட்டிருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி நைட்டு பண்ணிவிட்டு 2வது காலையில் பண்ணும்போச்சில் அது காஞ்சிட்டு. அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பிளாக் பெயிண்ட் எடுத்து அதோட ஹெட்டு ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பிளாக் கலர் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, க்ளூ வச்சு இப்போ வந்து நம்ம வந்து அதோட கோம்பு மாதிரி 2 இது இருக்கும். அது நீங்கள் வந்து பேப்பரில் 2 சின்ன கோம்பு மாதிரி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் 2 பிளாக் கலரில் நான் சும்மா பேப்பர் வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். அதை நான் காமிக்கலை. அதை எடுத்து அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அந்த தலை இருக்குல்ல, அந்த ஹனிபியோட தலையில் 2 பக்கமும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் வச்சு ஸ்டிக் பண்ணால் போதும். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதே மாதிரி அதுக்கு வந்து ரெக்கை பண்ணணும்ல, ரெக்கைக்கு வந்து அதே மாதிரி ஒரு ரவுண்ட் இல்லைன்னா ஓவல் ஷேப்பில் நீங்கள் வந்து பேப்பரில் கட் பண்ணி அதே எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணி 2 பக்கமும் ஸ்டிக் பண்ணிடுங்க உடம்போட பகுதியில். பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து அதோட ரெக்கை மாதிரி கிடச்சிரும். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதோட கண் அப்புறம் வாய் வரைகிறதுக்கு கண்ணுக்கு வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஒயிட் பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் அதுக்கு கொம்பு அப்புறம் ரெக்கையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பண்ணுவோம். கண்ணுக்கு அதே மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து சும்மா 2 டாட் மட்டும் வச்சா போதும். பெரிய டாட்டாக வச்சுட்டு ஒயிட் கலரில் கண் மாதிரி தான் நமக்கு இருக்கும். மொத்த அவுட்புட் வந்து உங்களுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டோ இல்லை ஏதாவது கிராஃப்ட் ஐட்டம் பண்ணுறதுக்கு ஓகே, இது நல்லா இருக்குது, நம்மளாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் பட்சத்தில் அது ஒரு பெருமை தானே. அப்புறம் அந்த ஒயிட் கலருக்கு உடையில் 2 பிளாக் கலர் சின்ன டாட் வச்சுருங்க. அதே மாதிரி வாய்க்கும் நீங்கள் வந்து சின்னதாக ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டால் போதும். அவ்வளோதான், ஹனிபி ரெடி ஆகிட்டு. இப்போ ஹனிபியை பறக்க விட்டுருவோம் நம்ம. எப்படி இருக்குது ஹனிபி? இது வந்து நீங்கள் சின்ன பசங்களுக்கு ஏற்றாக்கில் நான் செஞ்சுருக்கேன். பிள்ளைங்க வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் இப்படி நீங்கள் முட்டைத்தோடு பெயிண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க செய்வாங்க. சும்மா உங்கள் வீட்டில் இருந்தால் மணி பிளான்ட்டில் தூக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி